முக்கியமா சாப்டர் 9ல என்ன இருக்குது அப்படின்னா, 2ஆம் விசை தேவன் சாலமோனுக்கு தரிசனமானது, உடன்படிக்கை. இதுதான் இந்த சாப்டருடைய முக்கியமான கருப்பொருள். சாலமோனுடைய கட்டுமான பணியை பத்தி சொல்லுது, கர்த்தர் தரிசனமானதை சொல்லுது. ஈராமுக்கு சாலமோன் நன்றி சொன்னாரு. ஏன்னா ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளவோ தேவாலயத்திற்கென்று மரங்களை அனுப்புனாரு, அமைஞ்சி ஆட்களை அனுப்புனாரு, வேலை செய்கிற ஆட்களை அனுப்புனாரு. ரொம்ப தேங்க்ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்ச உடனே பை சொல்லிட்டு போயிடல. அவங்க அப்பா தாவீதை போலவே இவருக்கு ஒரு நன்றியுள்ள இருதயம் இருந்ததுனால he was so thankful. அடுத்து 4வதா கட்டுமான பணி எப்படி நடந்துச்சு, அதுக்கு வேலையாட்கள் எல்லாம் எப்படி அமர்த்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. சாலமோன் யூத மக்கள் இஸ்ரவேலர்களை யாரையும் அடிமைத்தன வேலைக்கு செய்ய விடல. அதுக்கு புறவினத்தில் உள்ள மக்களை கூப்பிட்டு வேலை செய்ய வச்சாரு. ஆனா யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும் விசாரிப்பாளர்களா வச்சாரு. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது. அதுக்கு பிறகு சாலமோனுடைய வருடாந்திர பலி, எப்படி பலி செலுத்தினார் எவ்ரி இயர், அதோடு கூட அவர் எப்படி கப்பற்படையை உருவாக்கி கப்பல்களை கட்டுவித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ அதிகாரம் 9 அப்படின்னாலே நீங்க அதுக்குள்ள இவ்வளோ செய்தி இருக்குதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். இதற்கு ஒத்த வசனங்களை நீங்க நாளாகமத்துல தேடி படிக்கணும். இந்த சாப்டர்ல சொல்லப்பட்ட செய்தி நாளாகமத்துல எங்க இருக்குது அப்படின்னு நீங்க தேடி படிக்கணும். சாப்டர் 10 சாலமோனுடைய புகழ், அவருடைய மேன்மை, அவருடைய ஞானம், அதனால அவருடைய பேர் எவ்வளோ பிரஸ்தாபமாச்சு, அவருக்கு எப்படியெல்லாம் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க, வருடாந்திர காணிக்கை எது, மக்கள் எப்படி அவரை ஆனர் பண்ணாங்க, அவருடைய புகழ் எப்படி பிரஸ்தாபமாச்சு, இதை சொல்ற அதிகாரம் தான் சாப்டர் 10. ஷேபா தேசத்து ஒரு ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு அவரை பார்க்கறதுக்கு வர்றா. பாருங்க, ஒரு ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு வந்து அவனுடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியத்தால் பிரம்மை கொள்றா. அவனுடைய வேலைக்காரர்கள், அவருடைய வரிசைகள், அவருடைய ஒழுங்குகள் இதெல்லாம் பார்த்து சொல்றா, எங்க தேசத்துல நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், ஆனா வந்து பார்த்த பிறகுதான் இதோடைய எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியுது. சில வேளைகள்ல சில மிஷனரி பணித்தளங்களை குறித்து நம்ம கேள்விப்படுவோம், அதுக்காகலாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா போய் பார்க்குற வரைக்கும் அந்த இடத்த குறித்து நம்ம மனநிலைமை எண்ணம் வேற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த பணித்தளத்தை போய் பார்த்தோம்னா நம்ம மைண்டே என்ன செஞ்சிடும், மாறிடும். அது மாதிரி இவளுக்கு சாலமோனுடைய புகழ்ச்சியை ரொம்ப கேள்விப்பட்டா, ஆனா வந்து பார்க்கும்போது ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள் அப்படின்னு இருக்குது. சாலமோன்கிட்ட அவனுடைய ஞானத்தை சோதிக்கும்படி ஏராளமான கேள்விகளை கேட்கிறா. சாலமோன் எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். அப்புறம் சில பொருட்களை விரும்பி கேட்கிறா சாலமோன்ட்ட. அவ கேட்டதெல்லாம் சாலமோன் கொடுத்தாரா, அவ கேட்காததையும் அவளுக்கு கொடுக்கிறாரா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது. சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷமும் பல 100 தாலந்து பொன்களை மற்ற தேசத்திலிருந்து காணிக்கையா கொடுப்பாங்க. வாசிக்கும் போது நினைச்சேன், இதை வச்சு என்னப்பா பண்ணாரு இவரு அப்படின்னு பார்த்தா, பொன் பரிசைகள், பொன் கேடகங்கள். யுத்தத்துக்கு போறவங்க பரிசைய போய் பொண்ணுல செஞ்சுட்டு போவாங்களா, அவ்வளோ ஒரு அப்படி ராயலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. சாப்பிட்ற சாப்பாடு, தட்டு, ஸ்பூனு, கரண்டி, கப்பு எல்லாமே கோல்டுல இருந்துச்சா. உலகத்துல இப்படி கூட ஒரு மனுஷனை தேவன் உயர்த்த முடியுங்கிறதுக்கு ஆதாரம் இந்த மனுஷன். சரி, சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வாசிங்களே, அதிகாரத்தின் முதல் வசனம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். ராஜஸ்திரி வரும்போது எப்படி வராளாம், ஒட்டகத்தின் மேல பொன்னு, வெள்ளி, ரத்தினங்கள், அந்த தேசத்தின் விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாம் கொண்டுட்டு வரா. வந்து தன் மனசுல இருக்கிறதெல்லாம் சம்பாஷிக்கிறா. அடுத்த வசனம். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளாயிருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும்,
அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு, எப்படி சொல்லுங்க, அப்படின்னு சர்ப்ரைஸ்ல நம்ப முடியாம கண்ணெல்லாம் விரிஞ்சு வாயெல்லாம் திறந்தில்ல, அப்படித்தான் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு. அவளே ஒரு ராஜஸ்திரீ, அவளுடைய ராயல் பேலஸே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அவளே ஆச்சரியப்படும்படிக்கு ஒரு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவுடைய அரண்மனை இருந்துச்சு. உங்க வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன், மற்றவங்களை உங்களை பார்க்கும்போது ஆச்சரியப்படும்படியாகத்தான் அந்த வாழ்க்கை இருக்கும். அப்படிதான் இருக்கணும். ஆச்சரியத்தால பிரமை கொள்றா, ஏராளமான கேள்விகளை கேட்கிறா, கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாரு, அவ கேட்டதெல்லாம் கொடுக்கிறாரு. இன்னும் சில வசனத்தை வாசிங்க. அவ சொல்றா, 6வது வசனம், ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். என்ன ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இயேசு ராஜாவை பார்க்க வர்றவங்க கூட அவரை பர்சனலா ரட்சகரா ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவரை குறிச்சு அறிஞ்சிருக்கிறது கொஞ்சம். ஆனா அவரை பர்சனலா பார்த்து உள்ளத்துல ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க கூட இப்படித்தான் சொல்லுவாங்க, ஐயா உம்மிட்ட வர வரைக்கும் ஐயோ உம்மை பற்றி ஒரு அறிவும் இல்லை ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த பிறகு உம்முடைய மேன்மை இவ்வளோ பெருசு, உங்க அன்பு இவ்வளோ பெருசுன்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஜனங்களை இயேசு ராஜாட்ட கொண்டு வர்ற வேலை யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்டையும் என்கிட்ட இருக்கு. ஒரு ராஜஸ்திரியே ஆச்சரியத்தால பிரமை கொண்டானா இந்த உலகத்துல பட்டணத்துல இருக்கிற மேன்மக்கள், ராயல் பீப்புள், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய அன்பை அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும். நம்ம இதுக்கு ஏங்கணும், இதுக்கு வாஞ்சிக்கணும், இதுக்கு ஜெபிக்கணும். மேன்மக்கள் உண்மை அறியட்டும் ஆண்டவரே, உண்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே, ஆச்சரியத்தால் பிரமை கொள்ளட்டும், உங்களுடைய ராஜரீகம் எவ்வளவு பெருசுன்னு அறியட்டும். இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணா God will answer our prayers. Hallelujah. சரி, இந்த அதிகாரத்துல பின்னாடி சாலமோனுக்கு என்னெல்லாம் காணிக்க வந்துச்சு, சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 11 வாசிங்க. ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கு நிகர் ஒருவனும் கிடையாது அப்படின்னார் இல்லையா? ஞானத்துல மட்டும் கிடையாது, அவனுக்கு வந்த காணிக்க மாதிரி அதுக்கு முன்னாடியே வரலையா, அதுக்கு பின்னாடியே வரலையா. ஒருவரை காட் பிளஸ் பண்ணா யூனிக்கா பிளஸ் பண்ணுவார். உங்களுக்கு காட் விஸ்டம் கொடுத்தா யூனிக்கா தருவார். வசனம் சொல்லுது, அதுக்கு முந்தி 2 வசனம், அதை போல கந்த வர்க்கங்கள் அதுக்கு முன்னாடியும் வரல பின்னாடி வரல. அதை போல வாசனை திரவியங்கள் அதுக்கு முன்னாடியும் வரல பின்னாடி வரல. அதை போல வாசனை மரங்கள் முன்னாடியும் வரல பின்னாடி வரல. அவன் ஒரு சிங்காசனத்தை செஞ்சான். அந்த சிங்காசனத்துல கைப்பிடியில 2 சிங்கம் இருந்துச்சான், அப்புறம் 6 படிகள் இருந்துச்சான், அதுல 12 சிங்கம் இருந்துச்சான். இவ்வளோ பெரிய மகிமையுள்ள சிங்காசனத்தை அதுக்கு முன்னாடியே யாரும் செஞ்சது இல்லையா, அதுக்கு பின்னாடியே யாரும் செஞ்சதில்ல. அவனுக்கு நிகர் அவன்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில நிறைவா இருந்துச்சு. இதை ஏன் படிக்கிறோம் நீங்க கேட்கலாம், அவனுக்கு எவ்வளவு பொண்ணு வந்தா எனக்கு என்ன? அப்படி இல்லை. ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிச்சா இப்படித்தான் ஆசீர்வதிப்பாருங்கிறதுக்கு பெஸ்ட் எவிடன்ஸ் இதாங்க. ஒருவேளை பொண்ணு வெள்ளி அது மட்டும் இல்லை, அதற்கு மேலா இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கூட யூனிக்கா இருக்கும் இஃப் யூ ஆஸ்க். சரி, பின்னாடி கொஞ்சம் கீழே திரும்பி வரலாம். அந்த பொண்ணெல்லாம் வச்சு என்ன செஞ்சாரு? 16. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. சரி, அந்த 15வது வசனத்துல தாலந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தாலந்துன்னா இந்த காலத்து அளவின்படி எவ்வளவு அப்படிங்கும்போது
பல கணக்குகள் சொல்றாங்க. வெள்ளிக்கு ஒரு தாலந்துன்னா 50 கிலோவும், பொன்னுக்கு ஒரு தாலந்துன்னா 30 கிலோவும் எடை அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 மெஷர்மெண்ட் உண்டா. ஒன்னு ராயல் மெஷர்மெண்ட், இன்னொன்னு காமன் மெஷர்மெண்ட். அப்போ ராயல் மெஷர்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், காமன் மெஷர்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 600 தாலந்து அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு? ஒரு தாலந்துனா 30. இது மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சு பின்னாடி வர எல்லாத்துக்கும் கணக்கு போடணும். இவ்வளோவா ஆண்டவரே, இவ்வளோவா கொடுத்தீங்க அப்படின்ட்டு ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணணும். ஓகே, வாசிங்களா? 19வது வசனம். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தை எப்படி செஞ்சாராம்? 18வது வசனம். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும். எதுல செஞ்சாரா? இந்த இவ்வளோண்டு தந்தமே என்ன வேலை சொல்றாங்க. அவர் தந்தத்தினால் சிங்காசனம் செஞ்சாராம். அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உங்க கற்பனைகளை கொஞ்சம் ஓடுங்க. என்ன சிங்காசனத்துக்கு பின்னாடி தலைப்பு வளைஞ்சிருந்துச்சா? உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கைசாய்மானங்கள் இருந்தது. ஹேண்ட் ரெஸ்ட் இருந்துச்சு. 2 சிங்கங்கள் கைசாய்மானங்கள் அருகே நின்றது. அவ்வளோ கம்பீரமா இருந்துச்சு. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணலையா? அவ்வளோ அழகா. பூமியில ஒரு சிங்காசனமே எப்படி இருக்கும்னா, ஒரு பரலோகத்துல ஒரு சிங்காசனம் எப்படி இருக்கும்ல. அந்த நாள் எந்த நாளோ, என் இயேசு ராஜா உட்கார்ந்துருக்க சிங்காசனத்துல என் கூட இருப்பீங்க அப்படின்னாருங்க. வா என் பக்கத்துல உட்காருன்னு கூப்பிடுற அந்த நாள் எவ்வளோ ஒரு குளோரியஸ் டேயா இருக்கும்ல. ஐ பிலீவ் பைபிள். நான் என் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் அதை விட மகிமையான ஒரு சிங்காசனத்துல நீங்களும் நானும் உட்காரும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. சரி, பின்னாடி அடுத்த வசனம் வாசிங்க. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லிபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் எல்லாம் பசும்பொன். லீபனோன் வனத்துல ஒண்ணு கூட வெண்கலம் கிடையாது, அலுமினியம் கிடையாது, எல்லாம் பொண்ணு. வாசிங்க. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. வெள்ளியில கூட கிடையாதாம். சாலமோனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஸின் கப்பல்களும் இருந்தது. பயங்கரமா கப்பல் படைய உருவாக்கினாரு. அடுத்த வசனம் சொல்லுது அவருடைய ஞானம் மிகுதியா இருந்துச்சு. 26 சொல்லுது ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தார் இருக்குது. 27 சொல்லுது வெள்ளியை கற்களை போல, கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போல அதிகமாக்கினான். 28 சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு குதிரையின் விலையும் 600 வெள்ளி காசு. அப்போ ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட ரொம்ப ஹையா ராயலா அவருடைய கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார். சோ இந்த சாப்டர் என்ன சொல்லுது? ஷேபா தேசத்து ராஜஸ்திரி அவரை சந்திக்க வருகிறார். ரொம்ப ராயலா இருந்திருக்கும் அந்த விசிட்டு. அப்போ அவள் அவருடைய ஞானத்தை குறிச்சு கேள்விப்படுறா, ஆச்சரியத்தால் பிரம்மை கொள்றா. நான் ஏற்கனவே சொன்னேன், இதே சம்பவம் 2 நாளாகமம் 9வது அதிகாரத்துல இருக்குது. இந்த சாப்டருக்கு பக்கத்துல 2 Chronicles chapter 9 எழுதி வச்சுக்கோங்க. இந்த அதிகாரத்துல சொல்லப்படுற செய்தி என்ன? ஷேபா தேசத்து ராஜஸ்திரியின் வருகை, அவ கொடுக்கிற வெகுமதி, அந்த ராஜஸ்திரி என்ன காணிக்கையெல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வேற என்ன காணிக்கையெல்லாம் வந்துச்சு? ஓப்பீரிலிருந்து வந்த காணிக்கை குறித்து சொல்லுது. சாலமோன் செய்த அவருடைய சிங்காசனம், அவருடைய பான பாத்திரங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. சாலமோனுடைய ஞானம், அவருடைய வர்த்தகம், அவர் மற்ற கண்ட்ரிலேருந்து எதெல்லாம் அவர் இம்போர்ட் பண்ணாரு, எக்ஸ்போர்ட் பண்ணாரு, இதெல்லாம் உள்ள சொல்லப்பட்டிருக்குது. தேசம் செல்வ செழிப்போடும் அமெரிக்கையோடும் மகா ஐஸ்வர்யத்தோடும் ராஜாவுடைய ஆட்சியில மக்கள்லாம் புசித்து குடித்து கடற்கரை மணலத்தினையாய் களி கூர்ந்திருந்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க உங்களுடைய அனுதின உரையாடல்கள் எங்கேயாவது பேசுனீங்கன்னா இதெல்லாம் சொல்லணும். இப்படியெல்லாம் ஒரு ராஜா இருந்தாரு, இப்படியெல்லாம் ஒரு சிங்காசனம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் கடவுள் அவரை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை கூட சில இடத்துல சொல்லணும். தரித்திரத்தையே சொல்லிட்டு இருக்க கூடாது. எங்க போனால் இப்படிலாம் இருக்குப்பா பைபிள்ல, கர்த்தர் ஆசீர்வச்சா இப்படிலாம் கூட ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு மற்ற மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல தெரியணும். அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறோம்.